நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் எவ்வளோ இறக்கம் காட்டுறீங்களோ அதே அளவுக்கு தான் உங்களுக்கும் இறக்கம் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சாம விடுறீங்களோ உங்களுக்கும் அதே அளவில் தான் என்ன கிடைக்கும். உஷாராக இருங்க. எதை கொடுக்குறீங்களோ அதை தான் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ குறிப்பாக இந்த முதல் வாசகத்தில் இருக்கிற ஆழமான கருத்தை சகோதர சகோதரிகளை மீண்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், தாவீதுக்கு சவுலை கொல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் தாவீது சொல்கிறான், நான் ஆண்டவர் அபிஷேகம் செய்தவர் மீது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாவீது பைபிள் சொல்லுது, உரியாவின் மனைவியை கவர்ந்து அவளோடு அந்த பாவத்தை செய்வதை தவிர தாவீது வேறு எந்த பாவத்தையும் செய்யலை அப்படின்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. அது ஒன்று தான் செஞ்சார், வேறு எந்த பாவத்தையும் அவர் செய்யலை. எப்படி அவர் பாவம் செய்யாதவராக இருந்தார் அப்படின்னு நீங்கள் நல்லா தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய இறைவாக்கினர்கள் தாவீதை தேடி வரும் பொழுதுதான் தாவீது என்ன பண்ணுவார், எழுந்து நின்று அவர்களுக்கு மரியாதை செய்வார். ஆண்டவருடைய இறைவாக்கினர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா தாவீது அதை என்ன பண்ணுவார், காது கொடுத்து கேட்பாரு. அவர் செய்தது எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் சரி, தான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டு இறைவாக்கினருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரோடு சரி செய்ய வேண்டியது என்ன பண்ணுவார், தாவீது சரி செய்து கொள்வார். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூ உலகில் அவனை போல என்னை நேசிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை, அவனை போல எனக்கு பிரியமானவன் யாரும் இல்லை. இறை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆண்டவருக்கு அப்படி பிரியமானவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது ஆண்டவர் நமக்கு அனுப்புகிற இறை வாக்கினர்களுக்கு செவி கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 12வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. சகோதர சகோதரிகளே, உங்களிடையே உழைத்து ஆண்டவர் பெயரால் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவோரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து, அவர்களுடைய பணியின் பொருட்டு அவர்களை உயர்வாகவும் அன்புடனும் கருதுங்கள். உங்களிடையே அமைதி நிலவட்டும். ஆண்டவர் தெளிவாக இந்த வசனத்தில் நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால், சகோதர சகோதரிகளே, உங்களிடையே உழைத்து, உங்களுடைய ஆன்ம ரட்சணத்துக்காக யார் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ, உங்களுக்காக உழைக்கிற குருக்கள், உங்களுக்காக உழைக்கிற கன்னியர்கள், உங்களுக்காக உழைக்கிற ஊழியக்காரர்கள் யாரெல்லாம் உங்களுக்காக உங்கள் ஆன்ம ரட்சணத்துக்காக உழைக்கிறாங்களோ, என்னது, உங்களிடையே உழைத்து ஆண்டவருடைய பெயரால் உங்களை யாரெல்லாம் வழி நடத்துகிறார்களோ, உங்களுக்கு அறிவு புகட்டுகிறார்களோ, அவர்களை மதித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதுக்காக மதிக்கணுமா? அவர்கள் ஆண்டவருடைய வேலைக்காரர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. அவர்கள் கடவுளுடைய பணியாளராக இருக்கிறதுனால அவருடைய பணியின் பொருட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுங்க. அவர்களை உயர்வாக, அதுவும் அன்பாக அவர்களை கருதுங்கள். உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்பயுமே எப்படி என்ன நிலவணுமா? அமைதி நிலவணும். இது ஆண்டவர் கொடுக்கிற முதல் அறிவுரை. ஊழியக்காரங்க ஒரு சில சமயங்களில் ஒரு சில காரியங்களை சொல்லும் பொழுது, ஒரு சில காரியங்களை நம்மளை திருத்தும் பொழுது, நம்மளுடைய பெருமை என்ன பண்ணணும்னா அதை கேட்காம நம்மளை அப்படியே கல் நெஞ்சமுடையவர்களாக மாற்ற செய்யும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் தெரியுமா?
எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நம்மை தாழ்த்தி அவர்கள் சொல்வதற்கு செவி கொடுக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, நாத்தான் நிறைவாக்கினார் தாவீது கிட்ட வந்து சொல்றாரு, நீதான் அவன் அப்படின்னு சொன்ன தாவீது என்ன பண்ணாரு, உடனடியாக சாக்குடை அணிந்து சாம்பலின் மீது அமர்ந்து செய்த பாவத்துக்காக மனம் வருந்துறார். அவர் அது வரைக்கும் எப்படியாவது இந்த விஷயத்தை சமாளிக்கலாம் தான் நினைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உரியாவினுடைய மனைவியை கவர்ந்த பிறகு அவள் கர்ப்பமாய் இருக்கிறாள் என்று தெரிந்த உடனே என்ன பண்றாரு, உரியாவை கூப்பிடுறாரு, நீ போய் வீட்டுக்கு போன்றாரு. அவன் வீட்டுக்கு போகலன்னு தெரிஞ்சவன என்ன பண்றாரு, அவனை போர்க்காலத்தில் முன்னாடி நிற்க விட்டு நீங்க பின்வாங்க, அவன் அந்த போர்க்காலத்தில் சாகட்டும்னு அவன் கையாலேயே அவனுக்கு சாவு ஓலையை எழுதி அனுப்புகிறார். ஆனால் இப்படியெல்லாம் நடந்த தவறை மறைக்க நினைத்த தாவீது ஆண்டவருடைய இறைவாக்கினர் சொன்ன உடனே என்ன பண்றாரு, உடனே சரணடைகிறார். அந்த மாதிரி சரணடைய கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கரெக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணணும், காது கொடுத்து கேட்டு கரெக்ஷனை ஏற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம். இந்த வசனங்கள்லாம் எழுதி வைங்க. யாராவது சாமியார் மேலே, சிஸ்டர் மேலே, ஊழியக்காரர் மேலே கோபம் வரும் பொழுதுலாம் இந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துறாருன்னு புரியும். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. சபைகளை நன்முறையில் நடத்தும் மூப்பர்கள், திருச்சபையை நன்முறையில் நடத்தும் பெரியவர்கள், மூப்பர்கள் சிறப்பாக இறை வார்த்தையை அறிவிப்பதிலும், சிறப்பாக உங்களுக்கு இறை வார்த்தை அறிவிப்பதிலும், கற்பிப்பதிலும் ஈடுபட்டு உழைப்பவர்களுக்கு 2 மடங்கு ஊதியத்திற்கு உரியவர்களாக. என்னது, எத்தனை மடங்கு? 2 மடங்கு 2 மடங்கு ஊதியத்துக்கும் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரியவர்களாக கருதப்பட வேண்டும். அவர்கள் கருதப்பட வேண்டும். ஊழியக்காரங்களுக்கு ஏதாவது செய்யும் பொழுது என்ன பார்க்க கூடாது, கணக்கு பார்க்க கூடாது. நீ இவ்வளவுதானே செஞ்ச, நீ எனக்கு இதுதானே செஞ்ச, இது போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க உங்களுக்கு வேலை செய்ய வரல, அவங்க ஆண்டவருக்கு வேலை செய்ய வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பணியாளருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இரட்டிப்பான மரியாதையை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு இரட்டிப்பான ஊதியத்தை கொடுங்க. தமிழ் பைபிள்ல ஊதியம்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு பாருங்க. இங்கிலீஷ் பைபிள் இருந்தா அதை எடுத்து அந்த வசனத்தை போடுங்க. என்ன போட்டிருக்கு? Let the elders that rule well be counted worthy of double honor. honor என்ன அர்த்தம்? மரியாதைன்னு அர்த்தம். தமிழ்ல என்ன போட்டாங்க? ஊதியம். ஊதியம்னு போட்டாங்க. ஆனர் வேற, ஊதியம் வேற. அது அந்த எபிரேய வார்த்தை, அந்த கிரேக்க வார்த்தை ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தமா இருக்கிறதுனால அப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. ஆங்கிலம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்களுக்கு இரட்டிப்பான மரியாதையை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒருத்தர் உங்களுக்கு வந்து இறை வார்த்தை கொடுக்குறாங்களா, அந்த இறை வார்த்தை கொடுத்தபடியினால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இரட்டிப்பான மரியாதையை கொடுக்க பழகி கொள்ளுங்க. அடுத்தது எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 4:11-12. அவரே சிலரை திருத்தூதராகவும், ஆண்டவரே ஒரு சிலரை திருத்தூதராகவும் அப்போஸ்தலராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், சிலரை இறை வார்த்தை அறிவிக்கிறவர்களாகவும், வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும், ஒரு சிலரை நற்செய்தி அறிவிக்கிறவர்களாகவும், ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும், இறை மக்களை தயார்படுத்தவும் ஆயத்தப்படுத்தவும், கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். இவர்களை எல்லாம் யார் ஏற்படுத்தினது? கடவுளை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் இவர்களெல்லாம் யார் வேலைக்கு வச்சிருக்கிறா? ஆண்டவர் தான் பணிக்கு நியமிச்சிருக்கிறார். அதுலேயும் ஒருத்தருக்கு ஒரு ஆஃபீஸில் எப்படி மேனேஜர் இருப்பாரோ, கிளர்க் இருப்பாரோ, பியூன் இருப்பாரோ, ஆஃபீஸ் பாய் இருப்பாரோ, அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வேலையில் ஆண்டவர் தான் அமர்த்தி வைத்திருக்கிறார். இவங்க எதுக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? முதலாவது பைபிள் சொல்லுகிறது, கடவுள் இவர்களை நமக்கு ஒரு கொடையாக தந்திருக்கிறார், ஒரு கிஃப்டாக தந்திருக்கிறார், இலவசமாக தந்திருக்கிறார். ரெண்டாவது எதற்காக கொடுத்திருக்கிறாரா? நம்மை கட்டி எழுப்புவதற்காக
கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரணும்னா ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுக்க கற்றுக்கொள்ளணும். குறிப்பாக இறைவார்த்தையை அறிவிக்கிறவர்கள், நற்செய்தியை பறைசாற்றுகிறவர்கள், ஆயராக இருக்கிறவர்கள், அப்போஸ்தலராக இருக்கிறவர்களுக்கு நீங்க காது கொடுத்து செவி சாய்க்கணும். அது நம்மை கட்டி எழுப்பும், திருச்சபையை கட்டி எழுப்பும். அவங்களுடைய வேலையே நம்மை ஆண்டவருடைய வார்த்தையில் திடப்பட செய்வதுதான். அதுதான் அவங்க வேலை. ஆகவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய செவியையும் நீங்கள் கொடுங்கள். திருத்தூதர் பணி 20வது அதிகாரம் 28வது வசனம். திருத்தூதர் பணி 20வது அதிகாரம் 28வது வசனம். தமது சொந்த இரத்தத்தால், தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தமதாக்கி கொண்ட, அவர்தாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக்கொள்ளுங்கள். இந்த மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தூயாவியானவர் இதற்காகவே உங்களை நியமித்துள்ளார், கவனத்தோடு பார்க்கிற. அதனால ஒரு ஊழியக்காரன், ஆண்டவருடைய பணியாளர் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் சொன்னா, உங்களை திருத்தினா, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லாதீங்க. அவங்க வேலை என்னதான்? அவங்க வேலை என்னது? நம்ம ஒழுங்கா வாழ்றோமான்னு பார்க்கறது தான் அவங்களுடைய வேலை. ஒரு சில கரெக்ஷன் கொடுக்கும்போது நீ ரொம்ப யோக்கியமானு கேட்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிள் சொல்லுது, கடவுளுடைய வேலைக்காரங்களை யார் கேள்வி கேட்க முடியும்? அவர் தான் கேள்வி கேட்க முடியும். உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் வேலை செய்கிறவங்களை நீங்க கேள்வி கேட்க முடியுமா? அந்த முதலாளி என்ன சொல்லுவான்? வா வேலையை பார்த்துட்டு போ, என் வேலைக்காரனை கேள்வி கேட்க எனக்கு தெரியும், நீ வந்து கேட்காது. அப்ப ஆண்டவருடைய இல்லத்தில், ஆண்டவருடைய இறையரசில் வேலை பார்க்கிறவனை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. கேள்வி கேட்கிற உரிமை ஒருவருக்கு மட்டுமே உண்டு, அவர்தான் வீட்டினுடைய உரிமையாளர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13வது அதிகாரம் 17வது வசனம் கவனிங்க. எபிரேயர் 13:17. உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்கள் 13:17 உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள், அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டி இருப்பதால். எதுக்கு ஆண்டவர் இவ்வளவு சொல்றாருன்னா, உங்களை பத்தி உங்கள் தலைவர்கள் கடவுள் கிட்ட என்ன கொடுக்க வேண்டி இருக்குது? கணக்கு கொடுக்க வேண்டி இருக்குது. இப்ப இங்க ஃபாதர் இருக்கிறாரு, இந்த தியான இல்லத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு. அவர் தலைவர் என்ற முறையில் உங்களுக்கு ஏதாவது சொன்னா என்ன பண்ணணும்? ஆமா ஃபாதர், நீங்க சொல்றது சரி ஃபாதர்னு போயிட்டே. ஏன் அப்படி இருக்கணும்? ஏன்னா அவர் கடவுளுக்கு உங்களை பத்தி என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் கேட்பாரு, இத்தனை பேரை கொடுத்தேனே, இத்தனை பேரை உன் கையில் வச்சிருந்தேனே, நீ அவங்களை என்ன பண்ண? அவங்க ஆத்மா எங்க? இவர் பரலோகத்தில் நிற்கும் பொழுது இந்த ஆத்மாக்கள்ல எங்கன்னு கேட்பாரு. அப்போ உங்க ஆத்மாவை இந்த குருவானவர் என்ன பண்ணணும்? கடவுள் கிட்ட ஒப்படைக்கணும். அதற்காக தான் அவர் பாடுபட்டு உழைக்கணும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தலைவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்து அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். எங்க நல்லா யோசித்து பாருங்க. ரோட்ல போறவன் ஏதாவது பண்ணா நம்ம போய் கேட்குறோமா? அப்போ ஒருத்தர் உங்க வாழ்க்கையை பார்த்து நீங்க சரி செய்ய வேண்டிய விஷயங்களை இதை சரி செஞ்சுக்கங்கன்னு சொல்றாருன்னா எதுக்கு சொல்றாங்க? அவர்கள் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதா இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அந்த தலைவர்களுக்கு எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சி தருவதாக இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். நீங்க அப்படி நடந்துக்கங்க. உங்களுக்கு ஊழியம் செய்யறது அவங்களுக்கு என்னவா இருக்கக்கூடாது? மனபாரமாகவோ துயரமாகவோ இருக்க கூடாது. ஏன்? வாசிங்க.
அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள், அவர்களுக்கு மன துயரை தராதீர்கள், அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. அவங்க மன கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட போய் நின்னாங்கன்னா அது உங்களுக்கு நல்லதா இருக்காது. இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குன்னு நான் ஆன்மீக தலைவர்களை கொடுத்துருக்கிறேன், இறைவாக்கினர் கொடுத்துருக்கிறேன்னா மரியாதையா அவங்க சொல்றத கேளு. அவன் என்கிட்ட வந்து அழுதானா அது உனக்கு நல்லது கிடையாது. பாருங்க, நான் எதையுமே வந்து என் சொந்த வார்த்தைகளை சொல்லவே இல்லை, ஆண்டவருடைய வசனத்தில் இருக்கிறது தான் எடுத்து கொடுக்குறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மீது அக்கறை கொண்டு உங்களை ஞான வழி நடத்துகிறவர்களுக்கு செவி கொடுங்கள், கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கள். அவர்கள் ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை தாழ்ச்சியுடன் ஏற்று என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனம். 2 கொரிந்தியர் 11:28. இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர்கள் சுமையாக இதை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். திருத்தூதர் பணி 6வது அதிகாரம் 2வது வசனம். திருத்தூதர் 6:2. எனவே 12 திருத்தூதர்களும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, இருங்க, என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரங்களுக்கு என்ன வேலை? நற்செய்தி அறிவிக்கிறது தான் வேலை. ஆன்மீக காரியங்களை நம்மளை வழி நடத்துறது தான் வேலை. எனக்கு சோறு இல்லை, தண்ணி இல்லை, உங்களுக்கு சோறு போடுறது, தண்ணி எடுக்கிறது, ஃபேன் ஓடலை, பாத்ரூமில் தண்ணி வரலை, இந்த பிரச்சனையெல்லாம் யார்கிட்ட எடுத்துகிட்டு போகக்கூடாது, தேவையில்லாமல் ஊழியக்காரனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே உங்கள் ஆத்ம பாரத்தை அவங்க சுமக்கிறாங்க. தேவையில்லாத பாரங்களை ஊழியக்காரனுக்கு கொடுக்க கூடாது. ஒரு சில விஷயங்கள் பிரச்சனையா, அவங்களால சரி செய்ய முடியுதா சரி செய்யுங்க, இல்லாட்டி ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கங்கன்ட்டு விட்டுட்டு போயிட்டுருங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. திருத்தூதர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயோ எங்களுக்கு இருக்கிற விதவைகளுக்கும் கைப்பெண்களுக்கும் கடைசியில் சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. திருத்தூதர் தெளிவாக சொல்கிறாங்க, இந்த பார், உனக்கு சாப்பாடு போடுறது என் வேலை கிடையாது. என் வேலை என்னது? ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிறது. தயவு செய்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பாரத்தை காட்டிலும் நீங்கள் புதிய பாரங்களை அவர்களுக்கு சேர்க்காதீங்க. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஆன்ம பாரமே போதுமானது. நீங்க புதுசா நீங்க வச்ச வேலைக்காரன் மாதிரி நீங்க புது புது பாரத்தை கொண்டு போய் சேர்க்காதீங்கன்னு வசனம் சொல்லுது. கவனமா இருங்க. அடுத்தது ரோமையர் 14:4. ரோமையர் 14:4. வேறொருவருடைய வீட்டு வேலையாளிடம், ஆஹா, இதைத்தான் நான் சொன்னேன், வேற ஒருத்தனுடைய வீட்டு வேலையக்காரங்கிட்ட குற்றம் காண்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? வேற ஒருத்தன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்கிட்ட நீங்க கேள்வி கேட்ட முடியுமா? அவங்க கிட்ட நீ குற்றம் காண முடியுமா? அவர் நன்கு செயலாற்றுகிறாரா இல்லையா என தீர்மானிப்பது அவர் தலைவரின் பொறுப்பு. அவருடைய தலைவரின் பொறுப்பு. ஆக ஊழியக்காரன் ஊழியத்தை ஒழுங்கா செய்யறானா இல்லையான்னு யார் பார்க்கணும்? மேலேருந்து கடவுள் தான் பார்க்கணும். இதை பார்க்கறது உங்க வேலை, என் வேலை கிடையாது. நானும் ஊழியக்காரன் தான். இன்னும் ஒரு ஊழியக்காரன் சரியா இருக்கானா தப்பா இருக்கிறான்னு பார்க்கறது என் வேலை கிடையாது. அது ஆண்டவருடைய வேலை. தொடர்ந்து, அவர் நன்கு தான் செயல்படுவார், ஏனெனில் தலைவர் அவரை நன்கு செயல்பட வைக்க முடியும். எப்படி? எல்லா ஊழியக்காரங்களும் ஒழுங்கா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள ஒழுங்குபடுத்த யாரால முடியும்? தலைவரால. அதனால நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. ஐயோ இவங்க அப்படி அழிஞ்சு, ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க ஊழியத்துக்கு செவி கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக ரோமையர் 15:30 இந்த வசனத்தோடு முடிக்கிறேன்.
ரோமியர் 15:30. சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டும் ஆ, தூய ஆவி நம் உள்ளத்தில் பொழிந்துள்ள நல்ல கவனிங்க. தூயாவியார் நம் இதயத்தில் பொழிந்துள்ள அன்பை முன்னிட்டும் அன்பை முன்னிட்டும் நான் உங்களை கேட்டுக்கொள்வது, நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, எனக்காக கடவுளிடம் வேண்டி எனக்காக கடவுளிடம் வேண்டி என் போராட்டத்தில் எனக்கு துணை செய்யுங்கள், எனக்கு துணை செய்யுங்கள். அப்போ ஒரு ஊழியக்காரங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? முதல்ல அவங்களுக்காக ஜெபிக்கணும், ரெண்டாவது அவங்களுக்கு துணையா நிக்கணும். ஊழியக்காரங்களுக்கு எதிராக யாராவது எழும்பி வரும் பொழுது 2 காரியங்கள் நீங்க செய்யணும். ஒன்று, ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கணும், ரெண்டாவது அவன் கூட அவன் சார்பாக நிக்கணும். இதெல்லாம் செய்தீர்கள் என்று சொன்னால் பிரியமான என் சகோதர சகோதரிகள், பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு ஊழியக்காரனை இறைவாக்கினரை அவன் இறைவாக்கினர் என்ற ஒரே காரணத்துக்காக ஏற்றுக்கொள்கிறவன் அந்த இறைவாக்கினருக்கான பலனை அவன் பெற்றுக்கொள்வான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சாமியார் ஊழியகம் செஞ்சு என்னென்னலாம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறாரோ, நீங்கள் அந்த சாமியாரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உதவி செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? அவருக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களையும் சேரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கோப்பை தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கு கைமாறு கிடைக்காம போகாது. கண்களை மூடி நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். இதுவரைக்கும் நம்மளுடைய ஞான மேய்ப்பர்களை, ஆண்டவர் நம் மீது வைத்திருந்த ஊழியர்களை, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்தவர்களை தவறாக பேசியிருந்த தருணங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். அவங்களுக்காக எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அப்படி ஜெபிங்க. ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க, என் மேல இரக்கம் வைங்க.